உங்களுக்காக திராவிட மாடல் நாயகன் நம்முடைய உயிரிழமையான தளபதி அவர்கள் உங்களுக்காக வாதாட போராட கல்விக்காண்டி பல குணத்தில் பல விதத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு நிதி வராத இந்த காலகட்டத்தில் நமக்கு தர வேண்டிய 3458 கோடியை ஒன்றிய அரசு தரவில்லை, தர மறுக்கிறது. இந்திய கத்தாதான் தருவது இருந்தாலும் 10,000 கோடி கொடுத்தால் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு 46,000 கோடியை கொடுத்து உயர்கல்வியை படிக்க வச்சு பள்ளிக்கல்வியை படிக்க வச்ச மகத்தான மாபெரும் மனிதர் நம் தமிழக முதல்வர் அவர்கள். அவருக்கு நாம் எப்பவும் உற்ற உறுதுணையாக இருந்து நம்முடைய பள்ளி மாணவர்கள் தரத்தின் தகுதி வளர்த்து அகில உலகத்தில் தலை சிறந்த வல்லுநராக வர வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வருஷம் எங்க பிள்ளைங்களுக்கு இங்க டான்ஸ் ஆட வாய்ப்பு கிடைச்சது, அதுக்காக நன்றி சொல்றேன். இந்த புத்தக திருவிழா வந்து உண்மையிலே மிகவும் எங்களுக்கு பிரயோஜனமானது. ஏன்னா எங்க கிராமப்புற பிள்ளைங்க வந்து இப்பவும் 5 வருடத்துக்கு முன்னாடி சென்னையில் அப்படிதான் நடக்கும், வேற மாவட்டத்தில் நடக்கும். எங்க பிள்ளைங்க அங்கே போய் பார்க்கறதுக்கு எங்க கிராமப்புற பிள்ளைங்க போய் பார்க்கறதுக்கு ரொம்ப கடினம். பட் இப்போ 5 வருடத்துல நடக்கிறதுனால எங்க ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டு வந்து காட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. அது மட்டும் இல்ல பெற்றோருக்கும் வந்து ஆர்வமுடன் இதில் பங்கேற்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னும் தொடர்ந்து பல காலங்கள் நடக்கணும். எல்லா கிராமப்புற பிள்ளைகளும் இதில் பயன்படுறது. வணக்கம். இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் புத்தக கண்காட்சி தமிழக அரசு சார்பாக போட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம ஆனந்த் சீனிவாசன் மணி பேச்சு சார்பாகவும் ஒரு புத்தக ஸ்டால் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஆனந்த் சீனிவாசனோட கருத்து வந்து என்னென்னா, இப்போ மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து அந்த குயிக் மணின்னு சொல்லுவாங்க, ட்ரேடிங்கை நோக்கி போகும்போது பொறுமையாக வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளோட வெல்த் ஜெனரேஷன் பண்ணுறதுக்காக என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படின்றத அவர் பொதுவாக அவரோட யூடியூப் சேனல் வாயிலாக சொல்லிட்டு வராரு. நிறைய மக்களுக்குமே வந்து அந்த சேவைகளை அவர் செஞ்சுட்டு வராரு. நீங்களும் வந்து இங்கே இந்த புத்தக கண்காட்சிக்கு வாங்க, பல்வேறு புத்தக ஸ்டாலில் இருக்கக்கூடிய புத்தகங்களை பாருங்கள். மணிப்பேச்சு புத்தக ஸ்டாலுக்கும் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த பணம் பெருக்குதல் போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறது மூலமாக மற்ற விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி. இந்த அரங்கில் பலவிதமான புத்தகங்கள் மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெறுவதற்காக பலவிதமான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் புத்தகங்களை படிக்க வேண்டும். காரணம், வாசிக்கலாம் என்கின்றது புத்தகம், வாசிக்கிக் கொள்ளலாம் என்கின்றது செல்போன். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் செல்போன் பிடியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை இழந்து வருகிறார்கள். புத்தக வாசிப்பே உயிரின் சுவாசிப்பு என்பதற்கேற்ப இந்த உலகில் பல போராட்டங்களையும் பல புரட்சிகளையும் பல வெற்றிகளையும் பல அமைதிகளையும் கொடுத்தது புத்தகங்கள் தான். தொட்டுப்பார் காகிதம் படித்துப்பார் நானே உனக்கு ஆயுதம் என்கின்றது புத்தகம். புத்தகத்தினுடைய பக்கங்கள் நிச்சயம் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கேற்ப இன்றைய உலகில் நாம் சாதிக்க வேண்டும் என்றால் புத்தகங்களை படிக்க வேண்டும். அதற்கு உகந்த புத்தகங்கள் இந்த அரங்கில் நிறைய உள்ளது. வாருங்கள். நன்றி.